வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சன் டிவியில் வந்துட்டுருக்க சீரியலில் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்க சீரியல் ரோஜா. நாயகி சீரியல் கூட ஒரே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். ஒரு சில நேரங்களில் சுமாராக தான் போகும். ஆனால் ரோஜா எப்போவுமே ஒரே பீக்கில் தான் போகுது. விறுவிறுப்பு, காதல், ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு செமையாக போயிட்டுருக்கு. சீரியலுக்குள்ளே புதுசாக கேரக்டரை கொண்டு வரதில் சன் டிவிக்கு நிகர் யாருமே இல்லை. கரெக்டாக டைம் பார்த்து புதுசாக கேரக்டரை கொண்டு வந்து சீரியலுக்கு ஆடியன்ஸ்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுறாங்க. ரோஜா சீரியலில் புதுசாக ஒரு முக்கியமான கேரக்டரை கொண்டு வந்து ரோஜா சீரியல் ரசிகர்களை திக்குமுக்காட வச்சுட்டாங்க. ரோஜா சீரியலில் புதுசாக வரப்போகிறது யார், அவங்க என்ன கேரக்டரில் வரப்போகிறாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஜா சீரியலை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சன் டிவி ஆடியன்ஸில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரே சீரியல் ரோஜா தான். இந்த சீரியலில் அடிக்கடி புதுசாக ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அது சீரியலில் வர டைலாக்காக இருக்கலாம், இல்லை ரோஜா சீரியலில் குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் வர காட்சிகளாக இருக்கலாம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரோஜா சீரியலை பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக ரோஜா சீரியலில் முக்கியமான ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, லதா மேடம் தான். இவங்க காமாட்சிங்கிற முக்கியமான கேரக்டரில் வரப்போகிறாங்க. ரோஜா குடும்பத்தில் சுமங்கலி பூஜை நடந்துட்டு இருக்கிறதால இந்த முக்கியமான ஃபங்க்ஷன் மூலமாக காமாட்சி பாட்டி சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி ரோஜாவை குடும்பத்தில் இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஜாவும் அதை பொறுத்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் ரோஜாவுக்கு ஆறுதலாக அர்ஜுனும் ரோஜாவோட மாமியார் கல்பனாவும் இருந்தாங்க. இனி காமாட்சி பாட்டி கேரக்டரில் சீரியலுக்குள்ளே வரப்போகிற லதாவும் ரோஜாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. லதா இந்த சீரியலில் நெகட்டிவ் கேரக்டரில் வரமாட்டாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் கேரக்டரில் வரத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரோஜா சீரியலில் நதியா மேடம் வந்தப்போ இருந்த வரவேற்பு இப்போ லதா மேடத்தோட என்ட்ரிக்கும் கிடைக்கும். வள்ளி சீரியலுக்கு பிறகு ஒரு சில சின்னத்திரை சீரியல்களில் முக்கியமான கேரக்டரில் வந்த லதா இப்போ மறுபடியும் சரிகம நிறுவனத்தோட சீரியலில் வர்றது ஆடியன்ஸுக்கு பெரிய சர்ப்ரைஸ். பழம்பெரும் நடிகையான லதாவுக்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் சீரியல்லையே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. காமாட்சி பாட்டி வந்ததுக்கு அப்புறமா ரோஜாவோட குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.